மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எதை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் அழைத்தார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அப்படி போகும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே போனார். ஆனால் அவருடைய அண்ணன் மகன் லோத்துவும் அவரோடு கூட சென்றார், தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு. ஒருவேளை அழைப்பு என்னவோ ஆபிரகாமுக்கு தான். இந்த லோத்து அந்த அழைப்பிலே ஒட்டி கொண்டபடியால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் லோத்துவுக்கும் வந்தது. ஆண்டவர் லோத்துவையும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். தேவ அழைப்பை பெற்று தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்களும் அவர்களோடு ஊழியம் செய்வீர்களானால் உங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. 2 பேருக்கும் ஆடு மாடுகள், வேலைக்காரிகள் எல்லாம் பெருகி போயிட்டாங்க. 2 பேருக்கும் என்ன வந்துச்சு? சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க மேய்ப்பர்களுக்கும் அவங்க மேய்ப்பர்களுக்கும் சண்டை வர ஆரம்பித்தது. உடனே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8. அருமையானவர்களே, ஆபிரகாம் சொல்கிறார் பாருங்க, நம்ம 2 பேரும் சகோதரர்ப்பா, எனக்கும் உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்க, ஆதியாகமம் 13:10 இவ்விதமாய் சொல்கிறது. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போவோம், வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், சுற்றிலும் ஏறெடுத்து பார்க்குறான். பார்த்தா அந்த சோதோம் கொமோரா இருக்கிற இடம் செழிப்பாக இருந்துச்சான். கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல இருந்தது. அப்பா, இந்த எல்லா இடத்துலையும் இது ஒன்று தான் செழிப்பாக இருக்குது, அந்த செழிப்பை நோக்கி நான் போவேன் என்று சொல்லி கண்களை ஏறெடுத்து பார்த்து போனான். அருமையானவர்களே, முடிவு என்னாச்சு தெரியுமா? அவனும் அவன் சந்ததியும் சபிக்கப்பட்டு போனாங்க. அவன் வாழ்ந்த பூமி அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் இரையானது. செழிப்பை நோக்கி ஓடாதீங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நிறைய நேரம் நிறைய பேருக்கு இன்றைக்கி செழிப்பு ஆசீர்வாதம் தான் ரொம்ப இஷ்டம், செழிப்பு உபதேசம் தான் ரொம்ப இஷ்டம். என்னை செழிக்க செய்யணும், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து நல்லா இருக்கணும். எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருப்போம்? மேக்சிமம் 80 வருஷம். அதுக்கு பிறகு ஒரு இடத்தை நோக்கி நம்ம ஓட வேண்டுமே.
தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான் என்று வேத வசனம் சொல்கிறது. செழிப்பை நோக்கி ஓடாதீங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. பாருங்க, இந்த ஆபிரகாம் சொல்றாரு, ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். இங்க ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பார்ப்பா, நீ இருக்கிற இடத்துல இருந்து இப்ப உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவர் பார்ன்னு சொன்னவனை தான் ஆபிரகாம் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நீ எந்த மட்டும் நடந்து திரிகிறாயோ அந்த இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன். அருமையானவர்களே, ஆபிரகாம் கடைசி மட்டும் ஆசீர்வாதமாய் இருந்தார். ஆண்டவர் பார்ன்னு சொன்ன பிறகுதான் பார்த்தார். ஆனால் லோத்துவோ செழிப்பை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்தார். முடிவு, அவர் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாய் போய்விட்டது. இன்னொரு காரியத்தையும் ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. அருமையானவர்களே, 100 வயசு வரைக்கும் காத்திருந்து தவம் இருந்து பெத்த பிள்ளை தான் ஈசாக்கு. அவன் கொஞ்சம் ஒரு 13-14 வயசு வரைக்கும் எவ்வளோ செல்லமாக எவ்வளோ ஆசையாக தகப்பனும் தாயும் வளர்த்துருப்பாங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மகனை கொண்டு பலியிடு. ஆபிரகாம் அதற்கும் கீழ்ப்படிந்தார். அருமையானவர்களை, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீஷன் அல்லன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம குடும்பத்தை சாக்கு போக்கா சொல்கிறோமோ, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பிள்ளை, என் மகன், என் மகள். அருமையானவர்களே, இவர்கள் மேலுள்ள நேசத்தை விட ஆண்டவர் மேலுள்ள நேசம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம்? ஆபிரகாம் அப்படியே ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகிறார். ஈசாக்கு போகிற வழியில் கேட்குறாரு, அப்பா, தகன பலிக்கு நெருப்பும் கட்டையும் இங்கே இருக்குது. அவன் சொல்கிறான், ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டான். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் மகனேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டே போகிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் அவனை கட்டி பலிபீடத்தில் வைத்து அவனை வெட்டுறதுக்காக கையை நீட்டி கத்தியை எடுக்க போனானா, அப்போ வானத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவன், கீழ்ப்படிந்தவன். அவன் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். இன்னைக்கு ஆபிரகாம்னால நம்ம அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கிறது? லூக்கா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒருத்தனை பார்க்கிறோம். அவனும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். ஹல்லேலூயா. ஒருத்தன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான், அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பரலோகத்திலே ஆபிரகாம் இருக்கிறார், அவனுடைய மடியிலே லாசரு என்ற ஏழை பிச்சைக்காரன் இருந்தான். இந்த பாதாளத்தில் வேதனைப்பட்டவன் யார் தெரியுமா? சம்பிரமமாய் வாழ்ந்து ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தவன். அவனுடைய வீட்டு வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் தான் இந்த லாசரு. அவன் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு எச்சி இலையை கொண்டு வந்து போடுவாங்கல்ல,
அந்த எச்சி இலைக்கு நாய்களோடு சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பழைச்சானான். அவன் உடம்பெல்லாம் புண்கள் இருந்தது, நாற்றம் எடுத்தது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் ஒரு நாள் கூட அவனை கண்டுக்கிடவே இல்லை. 2 பேரும் மரித்தார்கள். ஒருவன் அந்த லாசரு மனம் திரும்பியவன். ஒருவேளை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, நமக்கு மனம் திரும்புதல் வேண்டும், ரட்சிப்பு வேண்டும். இந்த ரட்சிப்பு இல்லாமல் கோடி 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 சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேத வசனம் சொல்கிறது. கனம் பொருந்தியவனாய் இருந்தும் ஆத்துமா அறிவில்லாது இருக்கிறவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அருமையான சகோதரியை நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களா? ஐஸ்வர்யவான் பணக்காரனானதால அவன் நரகத்துக்கு போகலைங்க, அவன் மனம் திரும்பாததுனால தான் நரகத்துக்கு போனான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே இங்கே உலகத்தில் இன்னும் எனக்கு 4 சகோதரர்கள் இருக்காங்க, 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களும் இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது, இவனை லாசருவை கொஞ்சம் அனுப்புங்க, அங்கே போய் தான் அவனுக்கு ஆத்தும பாரம் வருகிறது. அருமையானவர்களே, மனம் திரும்புதல் என்றால் சும்மா இயேசுவே மன்னியும் மன்னியும் கேட்டுட்டு திரும்ப திரும்ப பாவத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் அல்ல. அருமையானவர்களே, முழுவதும் திரும்பி விடுகிற அனுபவம், பழைய பாவத்திலிருந்து திரும்பி விடுகிற அனுபவம், இயேசுவை போல வாழுகிற அனுபவம், இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்ளுகிற அனுபவம், நம்மை போல பிறரையும் நேசிக்கிற அனுபவம், அதுதான் மனம் திரும்பின அனுபவம். அது இல்லாததுனால அவன் எங்கே போய் கண்ணை ஏறெடுத்து பார்க்குறான்? பாதாளத்திலேருந்து கண்ணை ஏறெடுத்து பார்க்குறானா. தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அருமையானவர்களே, நம்ம கண்களை எங்கே ஏறெடுத்து பார்க்கிறோம்? கடைசியாக யோவான் 4:35 இவ்விதமாய் சொல்கிறது, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இங்க சொல்றார், உன் கண்ணை ஏறெடுத்து பார்ப்பா, உன் கண்ணை ஏறெடுத்து பாருமா, வயல் நிலங்கள் அறுவடைக்கு விளைந்து தயாராக இருக்கிறது. கோடி கோடி ஆத்துமாக்கள் நித்திய நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த அறுவடைக்கு பணிக்கு நீ செல்ல மாட்டியா? இவங்களை பார்த்து உன் மனது உருகாதா? எசேக்கியேல் 22:30 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்க்கிறார். அருமையான சகோதரியே, உங்கள் கண்களை எங்கே ஏறெடுத்து பார்க்குறீங்க? அன்றைக்கி லோத்து செழிப்பான இடத்த நோக்கி கண்களை ஏறெடுத்தான், அவனுக்கு முடிவு பரிதாபமாய் போய்விட்டது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபோது கண்களை ஏறெடுத்து பார்த்தான், வாக்குத்தத்தங்களை பெற்றான். 2வது, அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னபோது அங்கேயும் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அங்கே ஒரு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி முள் செடியிலே சிக்கி கிடந்தது. அதை எடுத்து வந்து அவன் பலியிட்டு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அவன் கண்களை ஆண்டவரை நோக்கி ஏறிடுங்க. உங்கள் தேவை என்னவானாலும் உங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அது மட்டும் இல்லை, பாதாளத்துக்கு போகாமல் அங்கே போய் கண்களை ஏறெடுக்காமல் இப்பயே மனம் திரும்பி தேவனை நோக்கி பாருங்க, புதிய வாழ்க்கையும் கொடுப்பார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, கண்களை ஏறெடுத்து பார். 1000 ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்களே. அருமையான விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுமா? இவர்களை யார் சந்திப்பது? இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேனே, என்னுடைய பரிதாபத்தில் நீ இணைந்து கொள்வாயா? இவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பாயா? உன்னால் முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன அளவில் என் ஊழியத்தை செய்வாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார். இந்திய தேசத்திலே 148 கோடி மக்கள் அருமையானவர்களை நித்திய நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்களே. எனக்கு ஒரு கங்கை ஆற்றிலே மூழ்கினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நினச்சி 60 கோடி மக்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்களே. உண்மையான வழியை அறிந்த நீங்களும் நானும் இவர்களுக்காக பாரப்படுகிறோமா?
ஜெபிக்கிறோமா? நம்மால் என்ற ஊழியத்தை செய்கிறோமா? இன்றைக்கு தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. செழிப்பை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்காதபடி தேவ சித்தம் செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்களை நோக்கி பார்க்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, பாதாளத்தில் போய் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாதப்பா. இப்போதே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தருவீராக. எங்கள் தேவைகளுக்கு எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல கர்த்தாவே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கண்களை ஏறெடுத்து பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. இந்த பயங்கரமான தேவை நிறைந்த இந்த இந்திய தேசத்தில் ஆண்டவரே, உமக்காக செயல்பட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் அழைப்பீராக. அவங்களோடு கூட பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற யாராவது தேவைகளோடு இருப்பார்களானால் யெகோவா ஈரே அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக அப்பா. யெகோவா ரஃபா அவர்களுக்கு சுகம் தருவீராக. யெகோவா நிசியே அவர்களுக்கு வெற்றியை தருவீராக. எந்தெந்த காரியத்துக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்தந்த காரியத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. பிசாசின் ஆளுகை, செய்வினை, பில்லிசூனிய கட்டுகள் அவர்களை விட்டு வெளியேறட்டும் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.